முக்கிய நிகழ்வுகள். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாக கண் தானம். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு புதுநகர் எண் 36 பொதிகை வீதியில் வசித்து வரும் காலம் சென்ற தியாகி ரத்தினவேல் அவர்களின் மனைவி தியாகி திருமதி அஞ்சலை அம்மாள் வயது 97. வயது மூப்பு காரணமாக 22/2/2025 அன்று இரவு 7:30 மணியளவில் இயற்கை எய்தினார். இவரின் கண்களை அவர்கள் மகன்கள் சேகர் ஜீவானந்தம், மகள் சுந்தரி கற்பகம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண்தானம் செய்ய முன்வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியை தொடர்பு கொண்டனர். அம்மையாரின் மகன்கள், மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் கண் தானம் செய்ய அரவிந்தர் கண் மருத்துவமனை கண் வங்கிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர் ஜெய்னிகா தலைமையில் செவிலியர்கள் அனிதா, அருள்ஜோதி, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ராஜி கரு விழிகளை இறந்தவர் வீட்டிற்கு வந்து சேகரித்தனர். தானமாக பெற்ற கண்களை அவரின் மகன்கள் மற்றும் மகள்கள் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர்களிடம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர் கந்தசாமி, தன்னார்வலர்கள் எத்தியன் போஸ், இருசப்பன், பழனிவேல் ஆகியோர் கரு விழிகளை தானமாக வழங்கினார்கள். அமரர் தியாகி அஞ்சலை அம்மாள் இறந்தவுடன் சரியான நேரத்தில் அவரின் பேரன் பாலபாரதி கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி கண்தானம் செய்ய குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தை பெற உறுதுணையாக இருந்ததற்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்த பின் 6 மணி நேரத்திற்குள் கரு விழிகளை அகற்ற வேண்டும். ஆண், பெண் இரு பாலரும் எல்லா வயதினரும் கண்தானம் செய்யலாம். கண் அறுவை சிகிச்சை செய்தவரும், கண் கண்ணாடி அணிந்தவரும், சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கண்தானம் செய்யலாம். ஆஸ்துமா போன்ற நோயினால் தாக்கப்பட்டவர்களும் கண்தானம் செய்யலாம். உடலில் மற்ற உறுப்புகளில் கேன்சர் வந்து இறந்தவர்களும் கண்தானம் செய்யலாம். கருவிழி அகற்றிய பின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. கண்தானம் செய்வதை எல்லா மதத்தினரும் ஆதரிக்கின்றனர். இறந்த உடனே கண் இமைகளை மூடிவிட வேண்டும். தலையணை வைத்து தலையை சற்று உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும். இறந்த பின் கரு விழிகளை அகற்றுவதில் குறையுடன் செல்கிறோம். அதனால் ஆத்மா சாந்தி அடையாது என்ற மூட நம்பிக்கையை அகற்றுங்கள். கண் தானம் செய்வதினால் கண் மருத்துவமனையில் எந்த சலுகையும் எதிர்பார்க்க வேண்டாம். கண் தானம் மூலம் பெறப்படும் கண்கள் விற்கப்பட மாட்டாது. ஒருவர் இறந்ததும் கண் வங்கிக்கு அல்லது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளைக்கும் தகவல் தெரிவித்தால் கண் வங்கிக்கு தகவல் கொடுத்து பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இறந்தவரின் வீட்டிற்கு வந்து கரு விழிகளை அகற்றுவார்கள். மேலும் தொடர்பிற்கு டாக்டர் லட்சுமிபதி, தொலைபேசி எண் 9848333660. ஐயனார் தொலைபேசி எண் 9566360813. கந்தசாமி தொலைபேசி எண் 9442485840 ஆகியோரை எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு கண்தானம் செய்ய முன்வரலாம். புதுச்சேரி சாம்போ அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்யன் எம்பசி இணைந்து நடத்திய ஒரு நாள் ஷாம்போ செமினாரில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி சாம்போ அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்யன் எம்பசி இணைந்து நடத்திய ஒரு நாள் ஷாம்போ செமினார் புதுச்சேரி முத்து ரத்தின அரங்கம் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பொது செயலாளர் மதிவொலி செய்திருந்தார். இவ்விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார். இதில் ஷாம்போ ஏசியா டைரக்டர் சுரேஷ் கோபி மற்றும் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகை தந்த சாம்போ அகில உலக சாம்பியன்கள் யாலி குருசேவ், இளையவரி சோவ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு உயர்தர வகுப்பு செமினாரை நடத்தினார்கள். மேலும் விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் கராத்தே சுந்தர்ராஜன் மற்றும் ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் சங்க உறுப்பினர்கள் ஜனார்த்தனன், கோதண்டராமன், மதிவாணன், பழனிராஜ், சரவணன், ரவிசங்கர் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் கோபாலகிருஷ்ணன், லலிதா, சரண்ராஜ் மற்றும் ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து 23/2/2025 ஞாயிறு காலை 10:30 மணியளவில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் செய்தனர். தொடக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசா ஒலி முழக்கம் எழுப்ப அனைத்து தோழர்களும் முழக்கமிட்டனர். கண்டன உரையை ஆதி நாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் கலிய பெருமாள், தமிழர் களம் கோ அழகர், மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ் நெஞ்சன், திராவிடர் கழக காப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிடர் கழக துணைத் தலைவர் இளங்கோவன், பி போல்டு அமைப்பு தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் நிகழ்த்தினார்கள். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேங்கைகளின் நிறுவனர் ரா மங்கையர் செல்வன் உரையாற்றினார். இடையிடையே முழக்கங்கள் எழுப்பப்பட்டு தொடர் கண்டன உரை நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசினி ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்டத் தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், திராவிட தொழிலாளர் கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர்கள் துளசிராமன், ஆறுமுகம், களஞ்சியம் வெங்கடேசன், ஊடகவியலாளர் ஆதி நாராயணன், திருநாவுக்கரசு, பொன் தாமோதரன், ஸ்டீபன், இளைஞரணி செயலாளர் பிரபஞ்சன், கலைப்புலி சங்கர், பகுத்தறிவாளர் கழக துணைத் தலைவர் சத்யராஜ், ராமசேகர், வெற்றிவேல், சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திராவிட விடுதலை கழக வீரசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிடர் சங்க தலைவர், பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா, விடாது கருப்பு நாத்திகன், மீனவரணி தோழர் வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் சிறுத்தை அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி, மணிகண்டன், கிருஷ்ணராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக மாவட்ட செயலாளர் ராசா நன்றி உரை கூறினார். 95 விழுக்காடு தோல்வி அடைகின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் எதிர்த்து திராவிடர் கழகம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. புதுவை அரசை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தனி கல்வி வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். புதுச்சேரிக்கு தனி சிறகுகள் நல அறக்கட்டளை தங்களது 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாண்டிச்சேரி கடற்கரை சாலையில் பிளாஸ்டிக் இல்லா கடற்கரையை உருவாக்க பேரணி நடைபெற்றது. சிறகுகள் நல அறக்கட்டளை தங்களது 7ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு இன்று 23/2/2025 அன்று பாண்டிச்சேரி கடற்கரை சாலையில் பிளாஸ்டிக் இல்லா கடற்கரையை உருவாக்க அமைதி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் நிறுவனர் பாபு அவர்கள் தலைமையில் நிர்வாக தலைவர் சுவாமியப்பன், பொருளாளர் சுந்தர மகாலிங்கம், செயலாளர் முகமது ஃபர்கான், ஆலோசகர் சுதர்சன் துரை மற்றும் செய்தி சேனல் வில்லங்கம் டிவி அம்மா ஆறுமுகம், சிறகுகள் நல அறக்கட்டளையின் டிரஸ்டிகள், உறுப்பினர்கள் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று முத்தியால்பேட்டையில் உள்ள ஆறுமுகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கௌரவ தலைவராக VP சிவக்கொழுந்து, முருகையன் ஆகியோரும், தலைவராக கிருஷ்ணசுவாமியும், துணை தலைவராக கண்ணனும், பொது செயலாளராக பாலசுப்பிரமணியமும், பொருளாளராக சங்கர நாராயணனும், இணை செயலாளராக ஸ்ரீகாந்தும், வைத்தியநாதனும், மேலும் நிர்வாக குழு உறுப்பினராக சீனிவாசன், கணேசன், ஞான சம்பந்தம், வெங்கடேச பெருமாள், கணேசன், முருகையன், கருணாகரன், முரளிதரன், வெங்கடேசன், மணிகண்டன், நீலகண்டன், மருதுபாண்டியன், சிவசங்கர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த புதிய நிர்வாகிகளுக்கு செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் செங்குந்தர் மரபினர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அலர்மயில் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் காலை மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் இருந்து சீர் வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பும், ஜோதி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பெண் அழைப்பும் நடைபெற்று யாக பூஜைகள் செய்து வஸ்திரம் சார்த்துதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய தாரணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிவா, அவரது துணைவியார் நிர்மலா சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தான அறங்காவலர் குழு, கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீரா மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செல்லோடு கையில் என்னதான் பார்க்கல. மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினத்தை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு 500 பேருக்கு புடவைகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார்.
மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் பேட் மற்றும் தக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தனது சொந்த செலவில் 500 நபர்களுக்கு புடவையும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் டேக்வாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதி உதவியும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு, பாலு, வழக்கறிஞர் ராஜாராம், தொகுதி துணை செயலாளர் சிவா, சுரேந்தர், விஷ்ணு, பாலாஜி, ரவி என்கின்ற சிங்கேனியன், ரங்கநாதன், சரவணன், இளைஞரணி விஸ்வா, பரத், சிம்பு, வல்லரசு, ஷாம் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் காக்காயந்தோப்பை சேர்ந்த மாணவன் தீபக் தேசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெளிமாநிலம் செல்ல இருப்பதால் அவர்களுக்கு அந்த விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்தி கூறினார். தேங்காய்திட்டு பகுதியில் கின் ரியோ கராத்தே சங்கம் சார்பில் மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. கின் ரியோ கராத்தே சங்கம் சார்பில் மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாம் தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கின் ரியோ கராத்தே சங்க தலைவர் சத்தியசீலன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் கராத்தே உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் திராவிட முன்னேற்ற கழக மாநில மாணவர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் மணிமாறன், மூர்த்த ஆலோசனை குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கரன், அரியாங்குப்பம் வட்டார மகிழா காங்கிரஸ் தலைவி மகேஸ்வரி, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜரத்தினம், தேங்காய்திட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர், துணைத் தலைவர் நாகராஜ், வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பரசன், முத்துராமன், மனோகர், குமரன், வெள்ளையத்தேவன், அருள் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் கின் ரியோ சங்க தலைமை பயிற்சியாளர்கள் ஹரிஹரன், வினிதா, தீபா, சுரேஷ், சஞ்சய், ஏகன், அனிந்தன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தனர். பயிற்சியாளர் செல்வ மணிகண்டன் நன்றி உரை கூறினார். அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா பிறந்த நாளில் சபாநாயகர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக புதுவை மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதியில் நடைபெற்றது. முன்னதாக அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் செல்வம், எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், சிவசங்கரன், அமமுக அமைப்பு செயலாளர் யூசி ஆறுமுகம், மேற்கு மாநில செயலாளர் சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், பாஜக நிர்வாகி சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன், மங்களம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரகுபதி மற்றும் கடலூர், விழுப்புரம் மாவட்ட அமமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் மேடை அமைத்து 3000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும், சேலைகள் மற்றும் பிரியாணி உணவு ஆகியவற்றை லாவண்யா வழங்கினார். இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி தேங்காய்த்திட்டு வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியின் 15வது ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் வரவேற்றார். இந்நிகழ்வில் பாஸ்கர் எம்எல்ஏ, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், பாரதிதாசன் டிரஸ்ட் தலைவர் கலை மாமணி பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து LKG முதல் +2 வரை வகுப்பு வாரியாக முதல் இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் 100% வருகை பதிவேட்டினை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு Happy evening to everyone. First rank holders of this academic year are Nikhil from LKG. I request all the parents to give a great applause and our children's hard work have been rewarded now. R. Deepadarshi from grade 4. K. Shivani from grade 3. N. Kuradi from grade 4. C. Harsha from grade 5. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.